वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः। शब्दे श्रीवन्षडगोप श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः। அடியனுக்கு நியமிச்சிருக்கிற தலைப்பானது திருமந்திரத்தில் அயோக அந்நியோக வியவச்சேதங்கள் விசேஷங்கள். இதான் அடியனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தலைப்பு. இதை அடியனுக்கு எதாமதி விகாமம் பண்ணுறேன். அஷ்டாட்சரம் என்னும் திருமந்திரத்தில் மொத்தம் 3 பகுதிகள் இருக்கு. அதாவது முதல்ல பிரணவம், 2வது நமசப்தம், 3வது நாராயண பதம், அதாவது நாராயண சப்தம் அது இருக்கு. இதுல இப்போ அஷ்டாட்சர விவரணமா அடியன் இப்போ விஞ்ஞாபனம் பண்றேன். முதல் பதம் இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தினுடைய விவரணத்தை அடியன் இப்போ விஞ்ஞாபனம் பண்றேன். அஷ்டாட்சரத்துல 3 அக்ஷரங்கள் இருக்கு. அதாவது அகாரம், உகாரம், மகாரம் இருக்கு. அதை அஷ்டாட்சரத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரணவத்துல 3 அக்ஷரங்கள் அஷ்டாட்சரத்துல முதல் பகுதியா இருக்கக்கூடிய பிரணவத்துல 3 அக்ஷரங்கள் இருக்கு. அதாவது அகார, உகார, மகாரம். ஸ்ருதிகள்ல சொல்றத கூட அகார, உகார, மகார, விதி அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுல முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய அகாரத்திற்கு பெருமாள், அதாவது பெருமாள் சர்வேஸ்வரன் என்றும், உகாரத்திற்கு பிராட்டி என்றும், மகாரத்திற்கு ஜீவன் அப்படின்னும் பெரியவாள்லாம் அதுக்கு விவரணம் பண்ணியிருக்கார். அதுக்கு அப்புள்ளார் கூட அதுக்கு ஒரு உதாரண ஸ்லோகத்தை எடுத்து சாதிச்சிருக்கார் ராமாயணத்திலிருந்து. அக்ரத பிரயயௌ ராமஹ சீதா மத்தியேஷு மத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமஹ அப்படின்னு சொல்லி எடுத்து சாதிச்சிருக்கார். அதாவது அக்ரத பிரயயௌ ராமஹ அகாரவாச்சியரான பெருமாள் ஸ்ரீராமன் முதல்ல நடந்துருக்கார் தண்டகாரண்யத்துல. 3 பேர், அதாவது பெருமாள், சீதை, லக்ஷ்மணி 3 பேர் தண்டகாரண்யத்தை நடந்துட்டு இருக்காச்ச. அகார வாட்சியனா இருக்கக்கூடிய பெருமாள் முதல்ல நடந்து கொண்டிருக்க. சீதா மத்திய சு மத்தியமா, அந்த இடத்துல அந்த உகாரமானது சு அப்படின்ற அந்த பதத்துல உகாரமானது காண்பிக்கப்படுறது. சீதா மத்திய சு மத்தியமா, அதாவது உகார பூர்த்தியா இருக்கக்கூடிய பிராட்டியானவள் நடுவில் நடந்துருக்கார். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமஹா, அதாவது அகாரவாச்சனான பெருமாள், உகாரவாச்சன பிராட்டி, 2 பேருக்கு பின்னாடி ஜீவனுக்கு ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய மகாரவாச்சனான அந்த ஜீவனாக லக்ஷ்மணனானவர் பின்னாடி நடந்து போறான் அப்படின்ற இந்த ஒரு ராமாயண ஸ்லோகத்தை அப்படின்னா எடுத்து சாதிச்சிருக்கிற இந்த பிரணவத்திற்கு விவரணமா இந்த உதாரணத்தை சாதிச்சிருக்காரு. இப்போ அகார வாச்சன் பெருமாள் அப்படின்றதுக்கு பட்டர் அஷ்டஸ்லோகியில ஒரு உதாரணம் சாதிச்சிருக்காரு, ஸ்லோகம் சாதிச்சிருக்காரு. அகாராத்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளயகிரு மகாராத்தோ ஜீவஸ்தத் உபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோணன்யாகம் நியமயதி சம்பந்தமனயோ த்ரைசாரஸ்த்ரயாத்மா நவதிமமர்த்தம் சமதிஷத். அதாவது அகாரவாச்சனா இருக்கக்கூடிய பெருமானார்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணபூதனாக இருக்கிறான். மகாராத்தோ ஜீவஹாதத் உபகரணம் வைஷ்ணவமிதம், அதாவது மகாரவாச்சனான ஜீவனானவன் எம்பெருமானுக்கு சேஷனாக இருக்கிறான். உகாரோணன்யாகம் நியமயதி சம்பந்தம் அனயோ, அதாவது இந்த உகாரமானது இந்த மகார
மகார வாச்சனான இந்த ஜீவனானவன் எம்பெருமானுக்கே சேஷன், அதாவது அனன்யாக சேஷத்துவத்தை இந்த உகாரமானது எடுத்து காண்பிக்கிறது. உகாரோனன்யாகம் நியமயதி சம்பந்தம் அனையோ. அதே வேதத்தினுடைய சாரமே இது. வேதமும் இதே தான் சொல்றது. அதாவது திரையி சாரஸ்திரிய ஆத்மா பிரணவீமம் அர்த்தம் சமதிஷத். வேதங்கள்ல திரையாத்மான்றது இந்த பிரணம் 3 அக்ஷரங்கள் கொண்ட அந்த வேதசாரமாகிற பிரணவம் இதை சொல்றதுன்னு சொல்றோம். வேதங்களுடைய சாரமாகிற பிரணவம் இதை சொல்றோம். வேதசாரம் பிரணவம் இதை சொல்றதுன்னு சொல்றோம். வேதசாரமா இருக்கக்கூடிய பிரணவமானது இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. இந்த உதாரணத்தை பட்டர் இந்த இடத்துல எடுத்து சாதிச்சிருக்கார். இந்த அகார உகார மகாரங்களுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்ற இந்த விவரணத்தை எடுத்து சாதிச்சிருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி பிரகரணத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த ராமாயண ஸ்லோகம் அப்புள்ளார் சாதிச்ச அந்த ராமாயண ஸ்லோகத்தில் சீதா மத்தியேசு மத்தியமா, அதாவது உக்காரவாச்சியா இருக்கக்கூடிய பிராட்டியானவர் நடுவில் நடந்து போனா தண்டகாரண்யத்தில் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல எம்பெருமானுக்கு இந்த மகாரவாச்சியனான ஜீவனானவன் சேஷன் அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம். சரி, இப்போ முன்னாடி பிரகரணத்துல உகாரத்திற்கு பிராட்டின்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஏவகாரத்தை அர்த்தம் பண்ணிவிட்டோம்னா இந்த இடத்துல எப்படி அந்த பிராட்டி வாசகமானது இந்த இடத்துல இல்லையோ அப்படின்ற அந்த சந்தேகம் வரலாம். இதுக்கு இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியது லக்ஷ்மி தந்திரத்துல ஸ்லோகம் ஒன்று இருக்கு. லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷः தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷகः சர்வ சித்தாந்தே வேதாந்தே விசகீயதே. அதாவது லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷः, ஸ்ரீயுடன் கூடிய பெருமாள், தேவ்யா காருண்ய ரூபயா, பிராட்டியானவர், அதாவது கருணையே வடிவெடுத்த பிராட்டியுடன் கூடிய பெருமாள், அதாவது தேவ்யா காருண்ய ரூபயா லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விசகீயதே. அதாவது பெருமாளானவன் சிவபதியுடன் கூடிய பெருமாளானவன் ரக்ஷகனாக இருக்கிறான். ஸ்ரீயோடு கூடிய சிவபதியோடு கூடிய பெருமாள், சிவபதியான அதெல்லாம் வித்யாபத்தி ஸ்ரீலிங்கம் எல்லாம் ஒன்னா சரியா சொல்லிவிட்டு சிவபதியான பெருமாள் ரட்சகனாக இருக்கிறார். ஸ்ரீயுடன் கூடின எம்பெருமான் ரட்சகனாக இருக்கிறான். கூடினவர்னு சொல்லணும். லக்ஷ்மியா சக தேவ்யா காரண ரூபியா லக்ஷ்மியா சக பத்தி சொல்ல வேண்டாம். பெருமாள் கூடிய பெருமாள் சிவபதியோடு கூடினவன் ஸ்ரீயுடன் கூடிய பெருமாளாண்டவன் ரட்சகனாக இருக்கிறான் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினால பெருமாள், அதாவது அந்த உகாரத்தினுடைய ஏவகாரத்தினால் அகாரவாச்சனான பெருமாள், அதாவது ஸ்ரீயுடன் கூடிய பெருமாளானவன் ரட்சகனாக இருக்கிறான். இப்போ இந்த ரட்சகனாக இருக்கிறான் அப்படின்றதுக்கு எப்படின்னாக்க இந்த அக்காரம் அப்படின்ற அந்த அக்ஷரத்துக்கு தாத்து, அது அவ அப்படின்ற அந்த தாத்துவானது இருக்கு. இப்போ அந்த அவன்ற தாத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க ரக்ஷகம் ரக்ஷணம் அப்படின்ற அந்த அர்த்தமானது அந்த இடத்துல வருது. இப்போ அந்த அவ அப்படின்ற தாத்துவினால் பெருமாளானவன் ரட்சகனாக, ஸ்ரீயுடன் கூடிய பெருமாளானவன் ரட்சகனாக இருக்கிறான். அதான் அந்த உக்காரத்திற்கு அந்த ஸ்ரீவாசகமானது சொல்லவில்லையா இல்லையா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கு இந்த இடத்துல நமக்கு நிவர்த்தி ஆறுது. இந்த இடத்துல இப்போ ஒரு இன்னொரு ஒரு இது இந்த இடத்துல ஸ்ரீயுடன் கூடிய பெருமாளுக்கு மகாரவாச்சனான ஜீவனானவன் சேஷபூதனாயே இருக்கிறான் அப்படின்றத அயோக அநியோக விவச்சேதங்களால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா அயோக விவச்சேதம், அதாவது யோகம்னாக்க சேர்றது, அயோகம்னாக்க சேராமல் இருக்கிறது. அயோக விவச்சேதம் அப்படின்னாக்க சேராமல் இருக்கக்கூடிய ரெண்டுத்தை சேர்ப்பது அப்படின்ற அந்த அர்த்தமானது இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம சொன்ன அர்த்தத்துல அயோக விவச்சேதத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க
எம்பெருமானுக்கு மகாரவாச்சனானவன் சேஷபூதனாயே இருக்கிறான். அந்த ஏவகாரத்தினால் இந்த இடத்துல நமக்கு சேஷபூதனாயே இருக்கிறான் அப்படின்ற அந்த ஏவகாரத்தினால் இந்த இடத்துல விசேஷணகத ஏவகாரமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதாவது இதுக்கு இந்த விசேஷணகத ஏவகாரம்னா அந்த அடைமொழி பாஷாந்தரத்தில் சொன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது இதுக்கு உதாரணம் சங்க பாண்டர ஏவ அப்படின்னாக்க சங்குக்கு வெண்மையே தான் தன்மை அப்படின்ற, அதாவது வெளுப்பு தான் தன்மையா அப்ப மற்ற வர்ணங்கள் இதுல சேராதா அப்படின்னாக்க இந்த வெண்மையானது சங்குக்கு மற்ற வர்ணத்தினுடைய அந்த சம்பந்தத்தை தடுக்கிறது அப்படின்ற இந்த விசேஷமாக ஏவகாரத்தினால் இந்த இடத்துல அயோக வியவச்சேதத்தை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் இந்த அர்த்தத்தினால். இப்ப அந்நியோக விவச்சேதம், அந்நியோகம் அப்படின்னாக்க மற்றொன்றுடன் இருக்கக்கூடிய சம்பந்தம். அந்நியோக விவச்சேதம்னா மற்றொன்றுடன் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தடுக்கிறது. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு இந்த மகார வாச்சனன் சேஷபூதனாய் இருக்கிறான். இந்த எம்பெருமானுக்கே அதாவது விசேஷகத ஏவகாரம், அதனால நம்ம எம்பெருமானுக்கே அந்த ஏவகாரத்தை விசேஷகத ஏவகாரமா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அதுக்கு உதாரணம், அதாவது விசேஷகத ஏவகாரத்துக்கு அந்த உதாரணமானது என்னதுனாக்க பார்த்த ஏவ தனுர்தனஹா, அதாவது பார்த்தனே வில்லாளி. அப்ப பார்த்தனே வில்லாளினாக்க அஸ்வத்தாமா துரோணாதிகளுக்கெல்லாம் அந்த வில்வித்த தன்மையானது இல்லையா அப்படின்னாக்க அது அப்படி இல்லை. எல்லாருக்கும் அந்த வில்வித்தை இருந்தாலும் அர்ஜுனன் போல் ஆகாது. அதனால அர்ஜுனனே வில்லாளி அப்படின்ற அந்த அர்த்தமானது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது. அதனால இந்த இடத்துல இந்த உதாரணம் அதாவது பார்த்த ஏவ தனுர்தரஹா, பார்த்தனே வில்லாளி அப்படின்ற அந்த விசேஷகத ஏவகாரத்தின் மூலம் விசேஷகத ஏவகாரத்தினால் நமக்கு இந்த இடத்துல அந்நியோக வியவச்சேதமானது நமக்கு அர்த்தமானது நமக்கு இங்க கிடைக்கிறது. அதனால் இப்ப முன்னாடி சொன்ன அதாவது விசேஷணகத ஏவகாரத்தின் மூலம் நமக்கு அயோக வியவச்சேதமும், இந்த இடத்துல அந்நியோக விவச்சேதத்துக்கு விசேஷகத ஏவகாரத்தின் மூலம் அந்நியோக விவச்சேதமானது நமக்கு இந்த இடத்துல திருமந்திரத்தில் இந்த இடத்துல நமக்கு இந்த அயோக அந்நியோக விவச்சேதமானது இந்த ரெண்டு ஏவகாரங்களினால் நமக்கு தெரியப்படுறது. ரெண்டு ஏவகாரம் சரி, ரெண்டு ஏவகாரம் இருக்காங்க. ரெண்டு ஏவகாரம் இருக்காங்க. ரெண்டு ஏவகாரம் இருக்காங்க. ரெண்டு ஏவகாரம் தான் கேட்குறாரு. அந்த பதத்துல என்ன ரெண்டு ஏவகாரம் கேட்காரு. அப்போ அயோக விவசாயம் ஒரு ஏவகாரத்தினால அந்நியோக விவசாயம் ஒரு ஏவகாரம், ரெண்டு ஏவகாரம் இங்கே ஏவோ இல்லை. அது முதல்ல அந்த உக்காரத்தில் நம்ம அர்த்தம் பண்ணுறச்சியே, அதாவது எம்பெருமானுக்கே ஜீவனானவன் சேஷனாயே இருக்கிறான் அப்படின்ற அந்த எங்கே எப்படி ஏன் சொல்லணும், அதை ஏன் சொல்லணும், சொல்லாம தான் என்ன ஏவ மாதானா ஒரு ஏவகாரம் தான் இருக்கு. ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா? ஒன்று இருக்கு. அப்போ ரெண்டு ஏவகாரம் சொல்றேன். அந்நியோக வச்சதுக்கு ஒரு ஏவகாரம் சொல்றேன், அயோக வச்சதுக்கு ஒரு ஏவகாரம் சொல்றேன். சகத்கத சாஸ்திரார்த்தான்னு ஒரு நியாயம் உண்டு. ஒரு பதத்துக்கு ஒரு தடவை அர்த்தம் எடுத்துட்டா ரெண்டாம் தடவை எடுத்துக்க வேண்டியதில்லை. அது மாதிரி ஆயிடுச்சு. அது க்ஷீண சக்தியாக போயிடுது. அந்த சப்தத்துக்கு சக்தின்னு ஒன்று உண்டு. அது அர்த்தத்தை தெரிவிக்கும். ஒரு அர்த்தத்தை தெரிவிச்சுட்டாலே அந்த சக்தி க்ஷீணமாக போயிடும். திருப்பி அதை எடுத்துன்னு அது குழப்பை முட்டி திருப்பி சக்தி கொடுக்க வேண்டாம். அது ஒரு தடவை சொன்னால் போகிறோம். அர்த்த சாக்கியத்தை கூட நீ ஸ்லோகம் சொல்கிறது என்ன பண்ண, உகாரக அனன்யார்கம் நியமித்து சம்பந்தம் அனயோகன்னா அகாரவாத்திய பரமாத்மனா வகாரவாத்திய ஜீவாத்மனஸ்த உபயோகோ அனன்யார்கம் சம்பந்தம் உகாரார்த்தா நியமயத்தி. சந்தோஷம். அதில் ரெண்டும் வருதுன்னா ஒன்றாவது இதையாவது சொல்லணும் அதையாவது சொல்லணும். ரெண்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ஏவகாரம் எப்படி போகிறோம்? ஒன்று ஏவகாரம் உகாரம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். உகார அனன்யார்த்தம் சம்பந்தம் நியமயத்தின்னு சுத்தி இருக்கு. சுவாமி எடுத்து காட்டார் வேறு இடங்களில். ததேவ அக்னிஸ்தத் வாயுஸ்தத் சூரியஸ்தது சந்திரமான்னு சுத்தியில் இருக்குது. ததேவ அக்னி ததேவ வாயு ததேவ சூர்யா தது சந்திரமாகான்னு இருக்குது. ஏவா சொன்ன இடத்துல ஊ சொல்லிருக்கிறதுனால உட்காரத்துக்கு ஏவான்னு அர்த்தம் சுற்றியில் இருக்குது. அது நியாயம். அது மட்டும் ஒத்துட்டார். அப்படி இருந்தாலும் ஒரு ஏவகாரம் தான் கிடைக்கும், இன்னொரு ஏவகாரம் கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன், நாராயணனே நமக்கே வரதருவான்றது என்ன இருக்குது?
ரெண்டு ஏவகாரம் ஆண்டால் சொல்கிறாங்க. நாராயணனே நமக்கு ரெண்டும் தான் சொல்லுங்க. நாராயண சப்தத்தை சொல்லணும்னு ஆண்டால் சொல்லுறது என்ன பண்ணுற, நாராயணன் தான் பலம் தருவான், நமக்கு தான் யாருக்காவது கொடுக்குறான், அப்போ நாராயணனே பலம் தருவான்னு ஏற்படும். நமக்கே ஒருத்தர் பலம் தர நாராயணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணணும், நாராயணனே நமக்கே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொன்னால் ஒரு பதத்தை ரெண்டு தடவை அபியாசம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறது. ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறது நாராயண சப்தத்தை மட்டும் ஒரு விசேஷம் இருக்குது. சுத்திகளில் சொல்கிறது இந்த ஒரு சப்தத்தை மட்டும்தான் ரெண்டு ஸ்வரத்தோடு சொன்ன ஒரே பதம் நாராயண சப்தம் ஒன்று தான் வேதங்கள். ஒரு பதத்துக்கு ஸ்வரம் மாறினால் அர்த்தம் மாறும், நாராயண சப்தத்துக்கு ஸ்வரம் மாறினால் அர்த்தம் மாறும். அப்போ தான் ரெண்டு சமாசம் தனியாக வரும். தத்துவ சமாசமானால் தனி ஸ்வரம் தான், பௌர்வ சமாசமானால் தனி ஸ்வரம் தான். ஆனால் இது ரெண்டும் ஒரே வஸ்துவுக்கு வருது. ஒரு திரவியத்துக்கு ஒரு சப்தத்தில் ரெண்டு அர்த்தம் தெரியணுமானால் ரெண்டு ஸ்வரம் சொல்லி ஆகணும். ரெண்டு ஸ்வரம் சொல்லிருக்கு. நாராயண சப்தம் ஒன்றுக்கு தான் ரெண்டு ஸ்வரம் சொல்லிருக்கு. விஸ்வன் நாராயணன் தேவன்றது பகுரியாக சொல்லிருக்கு, நாராயணாய வித்மேன்றத அந்தராத்மாக சொல்லிருக்கு. அதனால் பகுரியும் சொல்லிருக்கு, தத்துவம் சொல்லிருக்கு, ரெண்டும் சுத்தியிலே சொல்லிருக்கு. இந்த ஒரு பதத்துக்கு அந்த வைசிஷ்டம் இருக்குது. அதுக்கு ஏன் இருக்குன்னு கேட்டால் அது ஒன்று தான் எல்லாத்துலேயும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்குது. அதனால வேணும் அந்த பகிஷ்ட தத் சர்வம் வியாப்தி நாராயணஸ்திதா. இது ஒன்றுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. ஒன்று இருந்தால் போதும், ஜெகத்தெல்லாம் அதில் அடங்கிவிட்டு அப்புறம் ரெண்டாவது வேண்டியதில்லை. அதனால் இந்த சப்தத்தினுடைய ஏத்தான் மேலே நாராயணாவுக்கு விசேஷம். அகார வாக்கியாயா நாராயணாயான்னு மேலே சொல்ல போகுது. அஷ்டாட்சரத்தை சொல்கிறது இங்கே சொல்கிறது. அஷ்டாட்சரத்தை அகாரத்தில் இருக்க உகாரத்துக்கு ஏவ அர்த்தம் சுத்திலேருந்து வந்தது. அதே சுத்திலேருந்து ரெண்டு அர்த்தம் அர்த்தனால் அந்நியோகமும் சொல்லணும், அயோகமும் சொல்லணும், வேறு எதுலையும் சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு பதத்துக்கே ரெண்டு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே அப்படி பதம் நாராயணன். அதோடு சொல்றதுனால இது சொல்லக்கூடியது. இதை வச்சு லோகத்தை மொத்தத்தை சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் கூட அதான் சொல்கிறேன். அனன்யார்கம் அந்த அர்த்தத்தில் அனன்யார்கம். நாராயணத்தில் யாருக்கும் இந்த பதமும் ஒட்டாது அப்படின்னு. இவா ரெண்டு பேர் சம்பந்தத்துக்கு மட்டும் அனன்யம் இல்லை, நாராயண தவிர வேறு எதுலேயும் அனன்யார்கத்தும் ஒட்டாது. அதனால தான் சொல்ல வந்த விஷயம் அயோக அந்யோக வச்சது மாற்றம் இருந்தால் கூட, அப்படி இருந்தால் கூட இந்த இடத்த சொல்லத்தை நிறைய விசேஷங்கள் இருக்குன்றது கூட தெரிஞ்சுன்னு சொன்னேன். ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அழகாக நல்லா பூர்த்தி சொல்லணும்னு சொன்னேன். என்ன ஆகும்னு கேட்டேன். இல்லாமல் என்ன நஷ்டம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி சொல்கிறது. ரெண்டு ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக, ஒன்றும் நாராயணத்தை தவிர வேறு யாரையும் ஆசிரிக்க வேண்டாம். நாராயண ஆசிரித்து மோட்சம் கிடைத்த பிறகும் கைங்கரியம் பண்ணணும். மோட்சத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகனால் அப்படின்றது இருக்கா. இதுக்காக போகணும். சேஷத்துவமானது என்ன பண்ணணும், அனன்யார்கம் சம்பந்தம் நியமயத்தின்னு சொன்னால் மோட்சம் அடைஞ்சாச்சு சுவாமி, சுற்றி சுற்றி இனிமேல் திரும்பி போக முடியாது, திரும்பி போக முடியாது, அவன் என்ன பண்ணுறான் பண்ணிட்டான், எனக்கு அவன் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல மாட்டான்றதுக்காக ஏற்பட்டது. சொரூப சம்பந்தம் சொன்னது வாசிகாரர் சமப்பட்டு மற்றவா சொல்லலை, கூட்டத்துலையும் இல்லை. வாசிகார் தனியாக ஒன்று சேர்த்தா இருக்குது. அனாவர்த்தி சப்தார்த்தங்கிற இடத்துல வாசிகாரர் என்ன சொல்கிற, பகவத் சங்கல்பத்தால் மோட்சத்தை அடைஞ்சிருக்கான், பகவானே நாளைக்கு சங்கல்பித்து திரும்பி வாழ்ந்துட்டா என்ன பண்ணுறது. இது ஒரு ஆட்சேபம் கேட்கலாம். இது பரமபுருஷாயத்த முக்த ஐஸ்வர்யம் சரி தஸ்ய சுதந்திரத்தேன தற்சங்கல்பான் முக்தஸ்ய புனராவர்த்தி சம்பவம் ஆசங்கா, இது சக்கியம். அதுக்கு சூத்திரம் சொன்னால் அனாவர்த்தி சப்தார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவன் தயனால் இவனுக்கு கிடைச்சிருந்தாலும் அவன் திருப்பி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கூட இவனும் ஒரு வேளை இஷ்டப்படலன்னா அப்படின்னு கூட ஒன்று சொன்னேன். ஏன் சொல்லணும்னா இவனுக்கு சத்தியசங்கல்பத்து வந்துவிட்டு, ஜீவாத்மாவுக்கும் மோட்ச சத்தியசங்கல்பத்து வந்துவிட்டால் அவன் சத்தியசங்கல்பன், அவன் சங்கல்பத்தால் இவன் திருப்பி அனுப்புகிறான், வந்துள்ளாவா அப்படின்னு கேள்விக்கு இல்லை சுற்றி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அனாவர்த்தி சப்தம் என்ன அதுவராவர்த்தி தான் அதுவராவர்த்தி தான் சொல்லி கொடுத்து இவன் சங்கல்பிச்சுண்டா, இவனுக்கு சத்தியசங்கல்பத்து உண்டோ இல்லை, எனக்கு அழுத்து போச்சு சுவாமி மோட்சானந்தம் போகிறோம் திரும்பி போகிறேன்னு வரலாவா, அப்போது அதுவராவர்த்தி தான் தடையா அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டும் போராட்டத்துக்கு வேலை, இது ரெண்டும் நிறுத்திருக்கலாம். வாசிகார் என்ன பண்ணுற, ஆழ்வார் பாட்டை ஒன்று வச்சுட்டு மேலே ஒன்று ஆரம்பிக்கிறேன். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன ஆர்வத்த எண்ணெய் ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினார் அப்படிங்க. இப்போ என்ன எடுத்து மாயம் செய்யல் இவர் கேட்டது. நீ சங்கல்பிக்காத, நீ திருப்பி சங்கல்பிக்க வேண்டாம் இவர் கேட்டுட்டார். சாமி நாம கேட்கவா போயிட்டா, நீ திரும்பி போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறது. இது முதல்ல காரி வார்த்தை காலப்படி இருந்தால் அப்புறம் கண்டுபிடிச்சாலும் திருப்பி வரதா இருந்தா அப்போ அவர் இடமே கொடுத்த போகிறது இல்லைன்னு விட்டார் ஆழ்வார்.
நீ அப்படி நினைக்கிறது போல நான் ஒன்று சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு தத்த சத்த சங்கல்ப அத்தியப்பிரியம் ஞானம் இருந்தா கதாதி ஆபத்தை ஸ்திதி அது தேவையே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. கீதை ஸ்லோகத்தை சூத்திரத்தை சொல்லலை, சப்தா போட்டுன்னு தான் சொல்றீங்க. இவர் சுத்தி எடுத்த பிரயோகம் தச்சமாகவும் சத்தியமாக பிரியாக உதாரணத்தில் பாட்டு எடுக்க முடியலன்றதால கீதா ஸ்லோகத்தை எடுத்தேன். அதாவது விசேஷம் என்னன்னா இது ரெண்டும் சம்பாவித்தம் அப்படின்னு ஒருத்தனுக்கு சர்வ விதத்திலையும் பிரம்மானந்தம் கிடைச்சி கொடுத்து இனிமேல் குறைய போகிறதில்ல. பிரம்மத்தை பற்றி என்ன எனக்கு அப்படின்ற எண்ணம் வரதா இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அயோக விவச்சாதம் அங்கே உபயோகப்படும். மோட்சத்தில் அந்நியோக விவச்சாதம் இங்கே அவன் ஆசிரியக்கிட்டு உபயோகப்படும். இவனை தவிர வேறு யாரையும் ஆசிரியிக்க வேண்டாம், வேறு யாரையும் ஆசிரியத்தா பிறவி என்னும் நோய்க்கு வரும் அறிவாரவில்லை அப்படின்றதுக்காக வேணும். அந்நியோக விவச்சாதம் உபாய காலத்தில் வேணும், அயோக விவச்சாதம் பிராப்தி காலத்தில் வேணும். ரெண்டும் இருக்குன்றதுனால தான் இந்த சப்தத்துக்கு இந்த விசேஷம் சொல்கிறதால அதையும் சேர்த்து சொன்னால் தான் என்ன ஆகும், அந்த அர்த்தம் பூர்த்தியாக ஏற்படும்.